ஏன்னா மை அரைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஜாமும் அரைக்கணும் உங்களுக்கு. அதுக்கு மையினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு நேரம் வந்து குறையும். நிறையா போட்டு எரித்து சாம்பலாக்குனீங்கன்னா நிறையா வரும். கொஞ்சமாக போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே கூட நீங்கள் எரிச்சிடலாம். நான் ஏற்கனவே எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால நமக்கு சீக்கிரமே முடிஞ்சிடும். நைஸாக தூளாக வந்ததுக்கப்புறம் இது கூட என்ன சேர்க்கணும்னா கொஞ்சம் கஸ்தூரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கஸ்தூரி, உங்களுக்கு அது காஸ்ட்லியாக இருக்கும். கஸ்தூரி, கோரோஜனை, புனுகு இது மட்டுமே ஒரிஜினலாக வாங்குறாருந்தால் உங்களுக்கு அது 10,000 ரூபாய்க்குலாம் வந்துடும். கொஞ்சம் கஸ்தூரி சேர்த்துக்குங்க. அடுத்து வந்து கோரோசனை. கோரோசனைங்கிறது மாட்டினுடைய பித்தப்பையில் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கும், கல் மாதிரி இருக்கும், அதுதான் கோரோசனை. அதையும் பொடியாக்கி இப்போ நாட்டு மருந்து கடைகளெல்லாம் விற்கிறாங்க, வேணும்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். அடுத்து வந்து புனுகு. புனுகுங்கிறது புனுகு பூனையிலேருந்து எடுக்கக்கூடியது. நீங்கள் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட். ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அவ்வளோதான், பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 1 கிராம் கூட இருக்காது, அவ்வளோதான். 3000 இதுவே ஒரிஜினல். அவ்வளோ உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக தூளாகிற மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். பவுடராக இருக்கிற அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும்.